பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டிருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் சிகிச்சைக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ரஜினி சார் இமயமலைக்கு போறதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இமயமலைக்கு போனால் மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் காரணமாக தான் தொடர்ந்து அடிக்கடி இமயமலைக்கு அவர் பயணமாகிறார். ரஜினி சார் மற்றும் கமல் சார் நடிக்க போற படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கதா வரும் செய்தி உண்மையான? திருச்சியில இருந்து பிரவீனா கேட்டிருக்காங்க. ரஜினி கமலை இயக்குகின்ற வாய்ப்பு பிரதீப் ரங்கநாதனுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு தான் சில வலைதளங்கள் போட்டிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அவருக்கு கிடைத்திருப்பதாக நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் அப்படி உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சூரியவம்சம் படத்துல நடிச்ச பிரியாராமன் மேம் கதாபாத்திரத்துக்கு முதல்ல விக்ரமன் படத்துல நடிச்ச மோகினியை தான் கேட்டாங்களான்னு ஈரோட்ல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் படத்திலே பிரியாராமன் நடித்திருந்த அந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல மோகினி அவர்கள் தேர்வு செய்திருந்தது உண்மைதான். விஜய் சாருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு திருவேற்காடுல இருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு வருகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்றத மட்டும் சரியாக கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தால் நிச்சயமாக பிரசாந்த் கிஷோரை போல 10 மடங்கு சம்பளம் எனக்கு கொடுக்க பல பேருங்க தயாராக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் எனக்கு இல்லை அப்படின்றது தான் வேதனையான உண்மை. இளையராஜா சார் 1500 படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, அது உண்மையான? சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய 1000வது படம் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட படம் தான் பாலாவுடைய இயக்கத்திலே உருவான தாரை தப்பட்டை திரைப்படம். அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தா 62 திரைப்படங்களுக்கு தான் இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் அவர் இசையமைத்த திரைப்படங்களுடைய எண்ணிக்கை 1062ஆகத்தான் இருக்கணுமே தவிர 1500 இருக்க வாய்ப்பில்லை. தனி ஒருவன் படத்தோட பார்ட் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு காரைக்குடியிலேருந்து கமலி கேட்டிருக்காங்க. தனி ஒருவன் பார்ட் 2 திரைப்படத்தை பற்றி அந்த படத்தின் இயக்குனரான மோகன் ராஜா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அந்த படத்தினுடைய பட்ஜெட் விவரங்களை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்திக்கிட்ட சொன்னபோது இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அவர் தகவல் தெரிவித்திருந்தார். அதனால் இப்போதைக்கு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். இந்தியன் படத்தோட நடிகை ஊர்மிளா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து சுர்தா கேட்டிருக்காங்க. இந்தியன் படத்தினுடைய கதாநாயகிகளில் ஒருவனான ஊர்மிளா கடந்த 7 ஆண்டுகளாகவே திரைப்படங்கள் நடிக்கிறது இல்லை. திரைப்பட உலகை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருக்காங்க அவங்க. நடிகை அபிராமி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருவதா வரும் செய்தி உண்மையான? காஞ்சிபுரத்துலேருந்து ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. அபிராமி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்றது உண்மையான தகவல் தான். துருவ் விக்ரம் சார் இப்போ என்ன படத்தில் நடிக்கிறாங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. துருவ் விக்ரமுடைய நடிப்பிலே வரும் தீபாவளி அன்று பைசன் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு காதல் கதையிலே அவர் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தை ரமேஷ் வர்மா இயக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார். அந்த படத்தை தொடர்ந்து மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலும் ஒரு படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க இருப்பவர் ருக்மணி வசந்த். ஜெய்சங்கர் சார் வில்லனா நடிச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனா நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முரட்டுக்காலை படத்தில் ஜெய்சங்கர் வில்லனா நடித்ததற்கு பின்னாலே அவர் கதாநாயகன் நடித்த 2 படங்கள் வெளியாகின. ஒரு திரைப்படம் குலக்கொழுந்து என்ற திரைப்படம், கலைஞருடைய கதை வசனத்திலே டிஆர் ராமண்ணா இயக்கிய படம் அது. அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது ஸ்ரீபிரியா. அந்த படத்தை தொடர்ந்து டிஆர் ராமனுடைய இயக்கத்திலே கன்னித்தீவு என்ற படம் வெளியானது. அந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்திருந்தது ராதிகா. அந்த படத்தையும் டிஆர் ராமண்ணா தான் இயக்கியிருந்தார். சூர்யா 45 படத்துல சூர்யா சாருக்கு ஜோடியா மிர்னால் தாக்கூர் நடிக்க போறதா வரும் செய்தி உண்மையா? அவங்களுக்கு இதுதான் முதல் தமிழ் திரைப்படமான ஸ்ரீலங்காலேருந்து அபிராமி கேட்டிருக்காங்க. சூர்யாவுக்கு ஜோடியாக மிர்னால் தாக்கூர் நடிக்க போகிறார் அப்படின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. விஜய் சார் அவரோட படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரை செலக்ட் பண்ணுவாங்களான்னு தாம்பரத்துல இருந்து ஹவ்வா கேட்டிருக்காங்க. விஜயுடைய ஒப்புதல் இல்லாமல் அவருடைய படத்துக்கான இசையமைப்பாளர்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்றது உண்மைதான். இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அதை பார்க்க போது எப்படி இருந்துச்சுன்னு உசிலம்பட்டியிலேருந்து கதிர் கேட்டிருக்காங்க. இட்லி கடை படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தா மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த ட்ரெய்லர் விதைத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து பயந்த தமிழ் பேய் படம் எதுன்னு சென்னையிலேருந்து ஹானியா கேட்டிருக்காங்க. படத்தை இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பல தமிழ் படங்களை பார்த்து நான் பயந்திருக்கிறேன். ஆனால் தமிழில் வெளியான எந்த ஹாரர் படத்தையும் பார்த்து இது வரைக்கும் நான் பயப்பட்டதில்லை. அதற்கு மாறாக ஹிந்தியில் வெளியான பீசால்
பராத் என்ற ஹாரர் படம் என்னை ஓரளவுக்கு பயமுறுத்தி இருக்கிறது. வாழ்க்கையை பத்தி கற்றுக் கொடுக்குற ஒரு தமிழ் திரைப்படம் சொல்ல முடியுமான்னு சவுகார்பேட்லேருந்து சோனியா கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படத்தை எடுத்து சொல்கின்ற ஒரு அருமையான படம் தான் என்னுடைய தயாரிப்பிலே உருவான வாழ்க்கை திரைப்படம். அந்த படத்தில் நடிகர் சிவாகணேசன் கதாநாயகன் நடித்திருந்தார். மன அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் அந்த படத்தை தான் பார்ப்பேன். அப்படி ஒரு புத்துணர்ச்சி அந்த படம் தரும் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. தமிழ் திரை உலகில் முதல் நடன இயக்குனர் யாருன்னு கோவைப்புத்தூர் பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவினுடைய முதல் நடன இசையமைப்பாளர் அப்படின்னா KN தண்டாயுதபாணி பிள்ளையை சொல்லலாம். தமிழ் திரை நட்சத்திரங்கள் பல பேருக்கு நடன ஆசிரியராக இருந்த பெருமையும் அவருக்கு உண்டு. சிவாஜி சார் இனிமேல் நடிக்க வேணாம் அப்படின்னு எப்பயாவது முடிவு எடுத்திருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிப்பு மேலே சிவாஜிக்கு சலிப்பு எந்த காலத்திலையும் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் உடல்நிலை கோளாறு காரணமாக ஒரு காலகட்டத்தில் நடிப்பிலிருந்து விலகி விடலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். ஆனால் அதுக்கு பின்னாலும் சில திரைப்படங்கள் நடிக்க வேண்டிய சூழல் அவருக்கு அமைந்தது. கல்கி படத்தோட பார்ட் 2ல தீபிகா படுகோனே நடிக்க போகிறது இல்லைன்ட்டு ப்ரொடியூசர் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு திருச்சியிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. தீபிகா படுகோன் கல்கி திரைப்படத்திலே தொடர்ந்து நடிக்கிறதுல அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ சில பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடும். அதன் காரணமாக தான் அவர் அந்த படத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். SV சேகர் சார் வரும் தேர்தலில் வேட்பாளராக களம் இறங்குவாங்களான்னு சென்னையிலேருந்து ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க. வரும் தேர்தலில் SV சேகர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. இளையராஜா சாரோட பயோபிக்ல தனுஷ் சார் தான் நடிக்கிறாங்களான்னு மதுரையிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. முதல்ல இளையராஜாவுடைய பயோபிக் உருவாகுதா இல்லையானே தெரியலையே. அது தெரிஞ்சாதான் அது தனுஷ் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத நாம் உறுதிப்படுத்த முடியும். அந்த காலத்தில் சுதந்திரம் அடையும் போது சினிமா எப்படி எடுத்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வரலையான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடையாத காலகட்டத்தில் திரைப்படங்கள் எடுப்பதில் சினிமா துறையினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில திரைப்படங்கள் சுதந்திர வேட்கையை வலியுறுத்தி அந்த காலகட்டத்தில் வந்தது. அது போன்ற படங்கள் மட்டும் ஒரு சில சிக்கல்களை அந்த காலத்திலே சந்தித்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்துக்கும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கும் மிக நெருக்கமான பந்தம் உண்டு. அந்த நிறுவனத்தினுடைய அதிபரான ராமசுந்தரத்தோடு நல்ல நட்போடு இருந்தவர் ஜெய்சங்கர். ஆனால் அந்த நிறுவனத்தில் நடிக்க முதலாக அழைப்பு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள ஜெய்சங்கர் தயங்கினார் என்பது தான் உண்மை. ஜெய்சங்கர் குழந்தையின் தேவன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு அழைப்பு வந்தது. அது வரைக்கும் அந்த நிறுவனத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்த செய்திகள்லாம் கொஞ்சம் அவரை பயமுறுத்தவே அந்த நிறுவனத்தில் நடிப்பதற்கு ரொம்பவே யோசித்தார் ஜெய்சங்கர். அதுக்கு பின்னால் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவரை சமாதானப்படுத்த ஒரு வழியாக சேலம் சென்று மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரை சந்தித்தார். ஜெய்சங்கருக்கு இருவலோர் படத்துடைய கதையை சொன்னார் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான ராமசுந்தரம். கதை ஜெய்சங்கருக்கு பிடித்ததுனால உடனடியாக அந்த படத்தை நடிக்க சம்மதித்தார். அவர் சம்மதித்த உடனே என்ன சம்பளம் அவர் வாங்கி கொண்டிருக்கிறார், இந்த படத்துக்கு என்ன சம்பளம் அப்படின்றதெல்லாம் பேசி முடிவு செய்யப்பட்டது. இவங்க பேசி முடிவு செய்த 10வது நிமிடத்தில் அதற்கான ஒப்பந்த பத்திரம் அந்த அறைக்கு வந்தது. அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போனார் ஜெய்சங்கர், என்ன அழகாக திட்டமிடுகிறார்கள் என்று. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வாங்கி படித்து பார்த்தபோது ஜெய்சங்கர் அதிர்ந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் அந்த அளவுக்கு கடுமையான நிபந்தனைகள் அந்த ஒப்பந்தத்திலே இருந்தன. அந்த நிபந்தனைகள் பலவற்றை தளர்த்தியதுக்கு பின்னால் தான் அந்த படத்திலே ஜெய்சங்கர் நடித்தார் என்பது வேறு விஷயம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். விஜயகாந்தோட எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? விஜயகாந்த் ரொம்ப அவர் படம் 2 3 நடிச்சிருக்கேன். என்னமோ என்கிட்ட பர்சனலாக நல்லா பேசுவார். முதல்ல அம்மாவோட கூட்டணி சேர்றப்போ உங்களுக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு, அவருக்கும் வடிவேலோட கருத்து வேறுபாடு. ஆமாம், இல்லை அவர் சொல்லுவார், சும்மா அதெல்லாம் வருத்தப்படாங்கன்னு அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். இருக்கு சந்தானத்துக்கும் உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். சந்தானம் மிகப்பெரிய திறமசாலி. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லையா, இல்லை சேர்ந்த இடங்கள். இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு நாம் நினைத்தவாறெல்லாம் தொண்டு செய்ய முடியும் என்று நினைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.